Hello everyone, welcome back with another video. Traditional recipe இது எங்க வீட்ல ரொம்ப ஃபேமஸ். ரவா வச்சு செய்ய போறோம். தீபாவளியில இத நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நான் 1 கிலோ ரவை எடுக்கிறேன். 1 கிலோ ரவைக்கு 350 கிராம்ல இருந்து 400 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கேசரி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 3 வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி மசிச்சிருக்கேன். நீங்கள் தனியாக ஃபோக் ஸ்பூனில் வச்சு மேஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். எதுவுமே நீங்கள் மிங்கிள் பண்ணக்கூடாது. அடுத்து முட்டை 2 முட்டை உடைச்சி இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி, திராட்சை கூட போடலாம். பட் ஆனால் திராட்சை தீரதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம், தண்ணி இதில் ஆட் பண்ணக்கூடாது. வாழைப்பழம் அதுக்கப்புறம் முட்டை அது ரெண்டுத்தில் இருக்க ஈரப்பதத்துலேயே நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். தண்ணி நம்ம லேட்டராக ஆட் பண்ணணும் ஃப்ரை பண்ண போது. ஸோ இது ஒரு பேர் ரோட்டா. எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது மார்னிங் ஒரு 11 o'clock செஞ்சு வச்சோன்னா ஈவினிங் ஒரு 3 to 4 o'clockல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி வச்ச பிறகு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டுக்குவோம். ஒரு வடை அளவுக்கு இப்போ கூட நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போது ஒரு 200 கிராம் இல்லை 300 கிராம் எடுத்து செஞ்சு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 4 hours ஆகிடுச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறேன் நான். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டு லைட்டாக வாட்டர் தெளிச்சிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு பேஸ்ட், ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். பேக்கிங் சோடா ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா நான் காட்டின அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப உப்பிட்டு வரும். பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இல்லை கவரில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நைஸாக ஹோல்ஸ் போட்டுக்கணும். நம்ம இதில் ஆயில் நல்லா சூடானதும் பொரித்து எடுத்துக்கலாம். இது செய்யும் போது ஒரு 2 பேர் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க வடை மாதிரி தட்டிகிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிளாக செய்யும் போது பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவை சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் நான் ஒரு 2 minutes தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு 1 minute, அனதர் சைடு 1 minute எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பால் பண்ணி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தட்டி நீங்கள் ஈஸியாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 kg இப்போ நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த ரோட் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரையல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.